ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சவுதியில் டிரைவராக ஒர்க் பண்ணுறோம்னா, சப்போஸ் நம்ம ஹவுஸ் டிரைவராகவோ இல்லை ட்ரக் டிரைவராகவோ இல்லை கம்பெனியில் டெம்பரவரியாக டிரைவராக ஒர்க் பண்ணுறோம்னா, கண்டிப்பாக நம்ம ஒன்று தெரிஞ்சிருக்கணும். நம்ம சப்போஸ் ஆக்சிடெண்ட் நம்ம வண்டியை மற்றவங்க ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாலோ இல்லை நம்ம மற்ற வண்டியை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாலோ, ஓகே, இது மிஸ்டேக்காக நடக்கும். பண்ணிட்டா அந்த இடத்த விட்டு நம்ம நகரவே கூடாது எந்த காரணத்தை கொண்டு சவுதியில். அதனால் நஜீம்க்கோ இல்லை முரூருக்கோ நான் பழைய வீடியோவில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு. அவங்களுக்கு கால் பண்ணணும், நஜீம்க்கும் இல்லைனா முரூருக்கு கால் பண்ணணும். சிட்டி சைடு இருந்தால் நஜீம் கால் பண்ணணும். நம்ம வில்லேஜ் சைடு, அதாவது அவுட்டர் லைனில் இருந்தால் முரூருக்கு கால் பண்ணால் அவங்க வருவாங்க. அவங்க வந்த பிறகு தான் அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. நம்ம டிரைவிங் லைசன்ஸ், அக்காமா இதெல்லாம் கேட்பாங்க, வண்டியோட இஸ்திமாரா கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிகிட்டையும் கேட்பாங்க. கேட்டுட்டு நம்மளை அவங்க சொல்லுவாங்க போகணும். அப்புறம் தான் நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும். இன்கேஸ் அவங்க சொல்லாமல், இப்போ சப்போஸ் சவுதி டிரைவர் ஆப்போசிட் டிரைவர் சொல்லிட்டா, இல்லை நீ போ முடிஞ்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்கள் ஆப்போசிட் டிரைவர் என்ன செய்வாங்கன்னா, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அந்த ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து எஸ்கேப்னு ஃபைல் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த வண்டி வந்து நம்மளை ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாருன்னு. இப்படி எஸ்கேப்னு அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டாங்கன்னா அவங்க கேட்குற பணம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதை நீங்கள் அந்த எஸ்கேப்பை திருப்பி மாற்ற முடியாது. 20,000 கேட்டாலும் 20,000 கொடுத்தாகணும், 10,000 சவுதி ரியால் கேட்டாலும் அது கொடுத்தாகணும், 30,000 சவுதி ரியால் கேட்டாலும் கொடுத்தாகணும். அது எஸ்கேப்னு ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒரு கேஸ் இப்போ ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் ஆக்சிடெண்ட் ஆன இடத்த விட்டு கண்டிப்பாக நகராதீங்க. ஒரு முரூரோ இல்லை நஜீம் போலீஸோ வந்த பிறகு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா வண்டியை மாற்றி போடுங்க, டிராஃபிக் ஆகுது அப்படி சொன்னால் மட்டும் மாற்றி போடுங்க. இல்லை ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறாரு வண்டியை மாற்றி போடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க. போலீஸோ நஜீமோ வந்தால் மட்டும் மாற்றி போடுங்க. அதே மாதிரி யார் சொன்னாலும் அந்த இடத்த விட்டு, ஆக்சிடெண்ட் ஆன இடத்த விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. வண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ சின்ன வண்டியில், சின்ன காரில் ஆப்போசிட் பார்ட்டியில் வெறும் டேஷ் கேமரா வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களே உங்களை போக சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ சப்மிட் பண்ணி, இந்த டிரைவர் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாருன்னு அங்கே மேலே போய் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த போலீஸ் அந்த ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட்டில் எஸ்கேப்னு வந்துடும். எஸ்கேப் ஆனால் உங்கள் மேலே அது கேஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுதியில் எந்த காரணத்தை கொண்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இல்லை உங்கள் வண்டி ஆக்சிடெண்ட்டோ இல்லை அடுத்த வண்டியை நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டீங்களோ, இது வந்து நம்ம எல்லா வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக க்ளைம் பண்ணிடலாம். எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்த விட்டு நம்ம நகரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போலீஸு நஜீம் யாராவது சொன்னால் தான் அந்த இடத்த விட்டு நம்ம நகரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.